என் அன்பிற்கும் அறிவிற்கும் செவி சாய்க்க வந்திருக்கும் என் இனிய தமிழ் மக்களே மற்றும் உலகில் வாழும் பொதுமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன டாபிக் சொல்ல வரேன்றதை நான் சொல்லிடுறேன். வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்படி என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். வாழ்க்கைனா என்னப்பா, நம்ம இங்கே இந்த பூமிக்கு வந்திருக்கிறதே வாழ்கிறதுக்கு தான். அந்த ஒரு விஷயத்த என் லைஃப்பில் நான் எப்படி பார்க்குறேன், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவிடுவேன். உங்களுக்கான கேள்விக்கு உண்டான பதிலையும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். இதை என்னால் முடிஞ்சது, உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதை நம்பகத்தன்மையாக நான் இன்னும் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே நான் நிம்மதியாக இருக்கேன்றதை உணர்றனோ, அதே போல் நீங்களும் இருப்பீங்கன்னு முழு மனசோடு நான் நம்புகிறேன். இவ்வளோதான். இப்போ வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நான் 97/19/6 காலையில் 5:45 AM பிறந்தேன். இந்த பையன் என் பேர் சரண் நிவாஸ். நான் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தை உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன். முதல் விஷயமா, நம்ம யாரும் பிறக்கும் போது தன்னிச்சையாக சிந்திச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்ல. என் பார்வைக்கு உண்மைன்னு எது படுதோ அதை நான் நம்பிக்கையாக பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் உள்ளே எடுத்துக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் நம்புகிறேன். அதுதான் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். சரி, நான் போட்டு குழப்பாமல் நான் டைரெக்டாக வாழ்க்கைனா என்ன நான் நினைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாழ்க்கை கூட்டல் கை அப்படிலாம் வராது, காமெடிலாம் அப்பாட்டு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மக்கள், உயிரினங்கள், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரோட அனுபவ அறிவை கொண்டு தான் நம்ம இன்னமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். கரெக்டு தானே? நம்ம ஓனாக பிறக்கும் போதே யாரும் ஒருத்தரும் ஓனாக எந்த ஒரு விஷயத்தையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்றது நான் நம்புகிறேன். ஆல்ரெடி பிறந்தவர்களோட அனுபவ அறிவை, அவங்க எது சரி எது தவறுன்னு சொல்லி வச்சுட்டு போனாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரும் பகுதியாக இருக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையே. ஆனால் நமக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் அப்போ இதெல்லாம் சரிதானான்ற ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில் இது எல்லாமே இப்போ நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன அனுபவ அறிவு எல்லாமே சரிதான். ஆனால் நீங்கள் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்காக நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் வாழ்க்கைனா இது வரைக்கும் நம்ம பலரோட அனுபவ அறிவு தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஒருத்தவங்க நல்லதுன்னு பண்ணால் அது நமக்கு தேவையான இடத்துல நம்ம நல்லது செய்வோம். ஒருத்தவங்க கெட்டதுன்னு அது பண்ணால் அது நம்ம தேவையான இடத்துல கெட்டது செய்வோம். இப்படி பல விஷயத்தில் நம்ம நல்லவங்களாகவே இருந்துட முடியாது, கெட்டவங்களாகவும் இருந்துட முடியாது. இப்படி ரெண்டுத்துக்கும் நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகிறோம். அது மற்றவங்களோட அறிவின் பால். உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்குது. அதை எப்படி நீங்கள் பெறணும்னா, நீங்கள் அமைதியாக இருக்கிற தருணத்தில் தான் உங்களால் பெற முடியும். நீங்கள் யாருன்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கான பதில் கிடச்சிரும். உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல, உங்கள் வாழ்க்கைனா என்னன்றதை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். உண்மையிலேங்க பாருங்களேன், பாஸ்ட் டென்ஸ் அது நம்மளால் திரும்பி எடுத்துகிட்டு வர முடியுமா? ஒரு கதை படித்து அதை சந்தோஷத்தை எடுத்து இன்னொன்று அந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகலாம். ஆனால் அந்த பாஸ்ட் டென்ஸ் மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதே ஒரு ஃப்யூச்சரு, அதை நோக்கி நம்ம முன்னேறலாமே தவிர அந்த ஃப்யூச்சரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. கரெக்ட் தானே?
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்யூச்சர், பாஸ்ட் இது வந்து லை. இதை நோக்கி போகிற வாழ்க்கைன்றது ஒரு பொய்யான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதுதான் சரி அப்படின்னு நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வரல. நான் இதை சரின்னு நம்புகிறேன். உண்மையாலே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க நம்புறது தான் அவங்களோட உலகமே. நம்மளோட நம்பிக்கையும் நம்ம எடுக்கிற முடிவும் தான் நம்மளோட உலகமாக இருக்குது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நம்ம டாபிக் வரலாம். வாழ்க்கை இது வரைக்கும் டாப்பிக்கில் தான் இருந்தோம். இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம லிவ் ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதில் இருக்க சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே இல்லை. ஃப்யூச்சரில் வாழ்ந்தால் அந்த ஃப்யூச்சரில் அந்த நாள் வர வரைக்கும் நம்ம கோலை நம்ம சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்து அந்த நாள் வரும்போது அந்த ஒரு நாளை தான் நம்மளால் கொண்டாட முடியும். அதுக்கு அடுத்த நாளில் வேறு ஒரு கோலை வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த நாள், இந்த தருணம், இந்த செகண்டுக்கும் குறைவான விஷயத்தை நம்ம நோட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸை வச்சு நம்ம அதில் வாழ்ந்தோன்னா அதை விட வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு கோலை வச்சுருப்பீங்க, அந்த கோலை அடையிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஓட்டம். நான்லாம் ஒரு அம்மாவை கேட்டால் அவங்க 22 மணி நேரம் உழைக்கிறாங்களாம். எக்ஸாம்பிளாக அந்த அம்மா ஒருத்தவங்க, எங்கள் அம்மா 8 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் இந்த வீடியோ அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா அதை கேட்க எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு நம்ம இந்த செகண்டில் வாழணும்னு ஒரு கணம், ஒரு செகண்ட் யோசித்தாலும் போதும் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே தான். இந்த செகண்டு இப்போ போன செகண்டில் ஒருத்தன் திட்டினானா அது இந்த செகண்டில் மறக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களோட சந்தோஷமான இந்த பிரபஞ்சத்தில் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாருமே அந்த மாதிரி உங்களோட பிளேஸ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செகண்டில் வாழுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவும் ஃப்யூச்சரையும் நோக்கி போய்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செகண்டில் வாழுங்க. வாழ்க்கை வேறு லெவலில் போகுங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் வந்து அதை உணரும் போது தான் உங்களோட அந்த சந்தோஷம் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, அம்மா இல்லை, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நடுவில் நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க முடியும்? அந்த அம்மா இருக்கிற இடத்துல நீங்கள் அம்மாவை யோசிக்கணும். அப்பா போன அந்த சுச்சுவேஷனை அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு வரதுன்றது, நீங்கள் இந்த செகண்டை உங்களோட வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாத ஒரு தருணத்தை நீங்கள் வருத்தப்படுங்க, எல்லாமே படுங்க. ஆனால் அடுத்த செகண்டு அது புதுசான ஒரு செகண்டு, அதை நீங்கள் அனுபவிக்க தெரிஞ்சுதுன்னா உங்களோட பூரண சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு ஆளை யாராலையும் பார்க்கவே முடியாது. உங்கள் முகத்தில் எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கும். அதுக்காக அப்பா இறந்ததுக்காக வருத்தப்பட வேணாம்னு சொல்ல, எனக்கும் எங்கள் அப்பா இல்லை தான். இருந்தாலும் அந்த செகண்டில் அப்பாவோட ரோல் யார் எடுத்து பண்ணுறா? நம்ம அம்மா. அவங்கள நினச்சி சந்தோஷப்பட்டு அவங்களுக்காக தேவையை நம்ம பூர்த்தி செய்கிறது தான் அந்த செகண்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. லிவ் ப்ரெசண்ட்டுங்க. யார் ஒருத்தவங்க அந்த செகண்டில் ஒவ்வொரு செகண்டையும் ரசித்து அந்த செகண்ட் போயிடுங்க. அப்போ கூட அந்த வர செகண்ட் நீங்கள் வரவேற்று வாழ கற்றுக்கோங்க. வாழ்க்கைனா என்னன்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அப்புறம் பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற அந்த 4 பேர் உங்களோட தோற்றத்தில், உங்களோட முகப்பொழிவில், உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட வாழ்க்கையோட ஸ்ட்ரக்சரில் வேறு லெவல் வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பேரை சுற்றி இன்னொரு 4 பேர் இன்னும் அப்படியே ஸ்கொயர் ரூட் போனால் கூட அப்படியே பல மடங்கு போய்கிட்டே இருங்க. அந்த அளவுக்கு வேறு லெவல் பெஸ்ட்டான ஒரு விஷயத்த நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகலாம். போகிற காலத்தில் சொல்கிறேன். இவ்வளோ தாங்க. நீங்கள் ஒருத்தவங்க இந்த ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுனால உங்களை சுற்றி இருக்க 4 16 16 என்னங்க 64 அப்படி போய்கிட்டே இருக்குங்க. அப்படின்னா நீங்கள் உலகத்தை திருத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உலகம் அது பாட்டுன்னு ஸ்மூத்தாக அது வேலையை கரெக்டாக பண்ணுது. அந்த நீங்கள் ஒருத்தவங்க அந்த ப்ரெசண்ட்டில் இருந்து சந்தோஷத்தை பார்க்குறதுனால இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களோட ஒருத்தரோட மாற்றத்தினால
உலகம் எங்கேயுமே 3வது மனுஷனிருந்து பிறக்கிறதில்ல. உங்ககிட்ட இருந்து தான் உலகமே பிறக்குது. நீங்கள் உங்கள் உலகத்தை அழகாக வடிவமைங்க. அப்புறம் பாருங்கள், உங்களை சுற்றி இருக்க உலகமே வேறு லெவல் கண்ணோட்டத்தில் இருக்குங்க. அவன் அடித்தானா அதை மறக்கணும் அப்படி நீங்கள் இந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அது அடுத்த செகண்ட் போய்கிட்டே இருக்குங்கள. உண்மையில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். இன்னும் பல விஷயத்த உங்கள் கூட நான் பேசணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹார்ட், லைக்கு, கிஸ்ஸு எது வேணால் போடுங்க. ஏன்னா ஐ லவ் மீ, ஐ லவ் யூ, ஐ லவ் ஆல், அவ்வளோதாங்க. எல்லாருமே லவ் பண்ணலாம். நீங்கள் லிவ் ப்ரெசண்டில் வாழ்ந்தீங்கன்னா லவ் அப்படி பரிமாறிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறப்பாக எல்லாருக்குமே வேணுன்ற விஷயத்த ஒன்றும் இல்லைங்க, லிவ் ப்ரெசண்டில் இருந்தால் அமைதின்னு ஒன்று வந்துடும். அமைதியாக இருக்க கற்றுப்போம். நான் நிறையா பேசுவேன், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு அமைதி தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இருக்கிறதுலே உண்மையான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். அமைதியாக இருக்கணும்னா நம்ம லிவ் ப்ரெசண்டில் இருக்கணும். நானே ப்ராக்டிஸ் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா நான் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். அந்த ப்ராக்டிஸ்லேயே இவ்வளோ அனுபவத்தை உங்கள்கிட்ட கொட்டுறேன். நீங்கள் என்னை விட ஹை லெவலில் போயிட்டீங்கன்னா வேறு லெவல், என்னை விட பயங்கரமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி என்னோடய காணொலியை கேட்டதுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் கேட்டு தான் நான் வேறு என்ன பண்ணுறது. எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, என்னோடய நம்பிக்கை பாருங்களேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, இது பல பேருக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டில் போகும். அதே சமயம் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இது ஒரு தமிழன் இந்த உலகத்துக்கே ரீச் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் விருப்பங்க. இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. மட்டுமா? பாய், தேங்க்யூ.